வண்டியில் வசனத்தை பாருங்கள். இந்த பெயிண்ட் டப்பாலாம் பாருங்கள், காமிங்க. இந்த பெயிண்ட்டை இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி கலக்கணும். கலக்கி பார்க்கும் பொழுது பாருங்கள், இப்படி கட்டியாக இருக்கும். கட்டியாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், தண்ணியை, இது பேர் வாட்டர் பெயிண்ட்டு. தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலக்கிட்டு நம்ம இப்படி எடுத்து பார்க்கணும். நல்லா இது ஒழுகுனா பரவாயில்ல, இது கரெக்டாக. ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது. இப்படி கட்டியாக இருக்குது, இது கட்டியாக இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம இப்படி தூக்கி பார்த்தா லைட்டாக இட்லி மாவு மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒழுகுது பாருங்கள், இதுதான் கரெக்டு பதம். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் இதாக இருக்கக்கூடாது. இதை இப்படி சொல்லிட்டு நம்ம அந்த அரிப்பை வச்சு அரிக்கணும். எந்த பெயிண்ட்லேயுமே கொஞ்சம் டஸ்ட் எதுவும் இருக்கும், ஏதாவது இருக்கும் அப்படின்னு நம்ம ஏர் இதுக்கு போயிடக்கூடாது. அதுக்காக நம்ம இப்போது இந்த அரிப்பை வச்சு என்ன செய்கிறோம், அரிக்கிறோம். பார்த்துக்கிடுங்க. இந்த அரிப்பை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இதை நல்லா இது பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் போட்டுருவோம். ஏன்னா அந்த அரிப்பு வந்து காஞ்சிட்டுனா அப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. பார்த்துக்கிடுங்க. இந்த கன்னை நம்ம என்ன செய்கிறோம், இப்படி மாட்டி வச்சுருக்குறோம். இந்த கன்னை இப்படி மாட்டி வச்சுருக்கோம். இதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இந்த கன்னில் இதுதான் முக்கியம். எல்லாமே முக்கியம்தான். இந்த கன்னில் இந்த முதல் இந்த ஹோல்ஸ் இருக்கிற இந்த இதை தான் போடணும். இந்த கையில் உள்ளதை இதை அப்படி அமைக்கிக்கிட்டு நீங்கள் இப்படி போனீங்கன்னா இதில் ஒரு காடி மாதிரி இருக்கும். அந்த காடி வெட்டுக்களை கரெக்டாக உட்காந்துக்கிறோம். இந்த சின்ன இது வந்து இது ஒரு காடி இருக்குது. இந்த காடி அப்படி வச்சுக்கிட்டு இப்படி திருப்பணும். இப்படி திருப்பினா கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சு இந்த நட்டை வச்சு என்ன செய்யணும், நம்ம ஊட்டிடணும். இவ்வளோதான். நீங்கள் இனிமேல் இதை எடுத்துகிட்டு இதை அடிக்க போயிடலாம். அப்படின்னு